Hi friends, பாட்டிலோட மூடி எப்படி யூஸ்ஃபுல்லாகவும் அழகாகவும் ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் ஹேண்ட் வாஷ் மூடியை நான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 3 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மூடியில் இந்த மேலே இருக்கிறத மட்டும் நான் தனியாக கழட்டி எடுத்துடுறேன். 3த்துல நான் மேலே இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்துடுறேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, இது 3 மட்டும் தேவைப்படும். இப்போது இது மாதிரி நல்லா திக்கான அட்டை எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பேப்பர் நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் ஒட்டிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா கூட நீங்கள் அந்த அட்டையை ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடை எப்படி நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன், இந்த சைடும் ஃபோல்டு பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இதை நான் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கிறேன். நல்ல திக்கான அட்டை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போது நான் இங்கே அந்த 3 மூடிக்காக இது மாதிரி 3 டைம் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை இப்படி ஒட்டணும், அதனால தான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மார்க் பண்ணேன். இப்போ இங்கே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துல கொஞ்சம் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இது மாதிரி நான் ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் நான் சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய க்ளூ அப்ளை பண்ணியிருக்கனால இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் இது மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த சைடும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததை ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் நிறைய க்ளூ அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கணும். நிறைய க்ளூ அப்ளை பண்ணியிருக்கனால கொஞ்சம் நேரம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். காஞ்சிருச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ இந்த மூடியும் நான் இந்த சைடு ஒட்டிக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா காய வச்சுருங்க. இப்போ ஆடாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சிருச்சு. இது மாதிரி காஞ்சதுக்கப்புறம் ஆணியில் மாட்டுறதுக்காக நான் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ இதை ஆணியில் மாட்டி விட்டுக்கலாம். இதை கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். டோர் பக்கத்தில் மாட்டி விட்டால் இதில் சாவியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் அந்த பாட்டில் மூடியில் ஃபெதர்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ளவர்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். அது பார்க்க நல்லா அழகாக லுக்காக இருக்கும். அதனால தான் அந்த பாட்டிலுக்குள்ளே நான் ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு டெக்கரேஷனுக்காக தான். நீங்கள் அதில் ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா பென் கூட போட்டு வச்சுக்கலாம். பென் ஸ்டாண்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மாஸ்க்கும் மாட்டி விட்டுக்கலாம். டோர் பக்கத்தில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா வெளியில் போகும்போது மாஸ்க் போட மறக்காமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.